பச்சை பசேலென்று செழித்து வளர்ந்திருக்கும் இவ்வாழை மரங்கள் மனித குலத்திற்கு தரும் நன்மைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. வாழைப்பழம், வாழை இலை, வாழைத்தண்டு, வாழைப்பூ என வாழையடி வாழையாக நீளும் வரிசையில் தற்பொழுது வாழை நாரும் சேர்ந்துள்ளது. வாழை மட்டையிலிருந்து எடுக்கும் நார்களை கொண்டு பல்வேறு பொருட்களை செய்ய முடியும். கூடைகள், அப்புறம் மேட்டு, டோர் மேட்டு அல்லது யோகா பண்ணக்கூடிய மேட்டு, அப்புறம் வால் ஹேங்கின்னு சொல்லக்கூடிய சுவர்களில் பதிச்சு வைக்கக்கூடியது, இல்லைன்னா தொங்க வைக்கக்கூடியது, கூடைகள், அப்புறம் டீ ஹோஸ்டர்னு சொல்லக்கூடியது, அப்புறம் டேபிள் மேட் சர்விங் பண்ணுறதுக்காக டைனிங் டேபிள் சர்விங் மேட்டு, இது மாதிரி பலவிதமான பொருட்கள் ஃபார்மர்ஸ் விவசாயிகள் அவங்களுடைய பெண்கள் உதவியால் அவங்க வீட்டிலேயே பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தவாறே சிறிய அளவில் தொழில் செய்து தமது குடும்ப பொருளாதாரத்தை முன்னேற்ற நினைக்கும் பெண்கள் பலர். இத்தகையோருக்கு வாழைநார் தொழில் ஏற்றது என்கின்றனர் இதனால் வாழ்வில் வளம் பெற்றவர்கள். இது பாத்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே நாங்க செய்யறோம். இப்போ வெளியில போயிட்டு பஸ் பிடிச்சி போகணும் அப்படியெல்லாம் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. இதை வீட்டில் இருந்தபடியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கினே கூட இந்த வேலையை செய்யலாம். நைட் அண்ட் டே கூட நம்ம இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் செஞ்சு இந்த பொருளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வாழை நாரிலிருந்து பொருட்கள் தயாரிக்கும் தொழிலை செய்வதுடன் அதை பிறருக்கு கற்றுத்தந்தும் வருமானம் சம்பாதிக்கலாம். இதற்கு சிறந்த உதாரணம் கோவையைச் சேர்ந்த நிவேதா. நான் ஒரு இடத்துல ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்க மூலமாக ஆர்டிசன் ஐடி கார்டு சேலத்தில் ஹேண்டிகிராஃப்ட் ஆஃபீஸ் இருக்குது, அவங்ககிட்ட ஆர்டிசன் ஐடி கார்டு வாங்கி அது மூலமாக பண்ணிகிட்ருக்கேன். அந்த கார்டு மூலமாக உங்களுக்கு பேங்க்ஸ் லோன் எல்லாம் கிடைக்கிது. மிஷினரிஸ் அது மூலமாக வாங்கி நான் ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் நிறைய பேர் ட்ரைனிங் கொடுத்து அவங்ககிட்ட இருந்தும் ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணிகிட்ருக்கோம். வெளியே நிறைய ஸ்டால்ஸ் போடுறோம். என் மூலமாக நிறைய தொழில் முனைவர் வந்திருக்காங்க. நானும் தனியாக ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன். வாழைநார் பொருள் தொழிலை தனி ஒருவராக செய்வதை காட்டிலும் கூட்டாக செய்வதால் அதிக பலன் கிடைக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு கிராமத்தில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் இதற்கு சிறந்த உதாரணமாக உள்ளனர். இங்க எங்க ஊர்ல இப்போ 250-300 வீடுகளே இந்த பொருளை நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க நல்ல எக்ஸ்பர்ட் ஆன ஆளுங்க, பொருள் செஞ்ச ஆளுங்கெல்லாம் வெளியில போய் நிறைய இடத்துல ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அவங்க நல்லபடியா இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா 2500-3500 குடும்பங்கள் இந்த வாழைநார் பொருள் செஞ்சு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. வாழைநார் பொருள் தொழிலுக்கு கிடைக்கும் வருமானம் குடும்பத்தின் அன்றாட தேவைகளை சமாளிக்கவும் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கும் மிகவும் உபயோகமாக இருப்பதாக கூறுகின்றனர் பலன் பெற்ற பெண்கள். ஒரு ஆள் இப்போ முதல்ல 10 ரூபாய் சம்பாதிச்சோம். அப்புறமா அந்த ஒரு மீட்டரு 6 பைசா ஒரு மீட்டர்லேருந்து விட்டு தொழில் செய்துங்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 60 பைசா ஒரு மீட்டருக்கு நாங்கள் இப்போ இந்த தொழில் செய்கிறோம். ஒரு நாளைக்கு 250 ரூபா 300 ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆள் கூலி கிடைக்குது. பிளாஸ்டிக் பொருட்கள் இன்று எங்கும் பரவியுள்ள நிலையில் அதற்கு மாற்றாக பயன்படுத்தப்படும் இயற்கை சார்ந்த பொருட்களில் வாழை நாரும் இடம் பிடித்திருக்கிறது. எனவே இவ்வகை தொழிலுக்கு வளமான எதிர்காலம் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தொழிலுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குதுங்க. எதிர்காலத்தில் இந்த மாதிரி தொழில்கள் தான் ஜெயிக்கும். அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் இஸ் கோயிங் டு ரூல் த வேர்ல்டு ஃபார் அகெயின் 50 இயர்ஸ். இது நான் சொல்லலைங்க, ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லியிருக்காரு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய தொழில் வாய்ப்பு இருக்குது. அதனால இங்கே ஒரு 10 லட்சம் பேர் இந்த தேசத்தில் வாழைநார் கிராஃப்டோ வாழைநார் தொழில் பண்ணாங்கன்னா எல்லாருமே ஜெயிக்கலாம். வாழைநாரில் கைப்பைகளும் மிதியடிகளும் கலைப்பொருட்களும் மட்டுமல்ல, சேலை, காகிதம் என ஏராளமான பொருட்களையும் இதிலிருந்து செய்ய முடியும். வாழைநாரில் காத்துள்ள வணிக வாய்ப்புகளை பார்க்கும்போது எதிர்காலத்திற்கேற்ற தொழிலாகவே இதை கருத முடிகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சார்லஸ் கோவிந்தராஜுலு, ஐஸ்வர்யாவுடன் சேஷகிரி.